ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைய பார்க்க முடிஞ்சது. ஒரு 8லேருந்து 10 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஆனால் அது வந்து மைல்டு ஆட்டிசம் இருக்கிற குழந்தைய தான் நான் பார்க்குறேன். அந்த பேரண்ட்ஸ்க்கு அது தெரியல. நான் எனக்கு தேவையே இல்லை. ஆனால் வந்து அந்த இடத்துல நான் இருந்ததுனால நான் எடுத்து சொல்கிறேன். நீங்கள் ஸ்வீட் கொடுக்காதீங்க, ஆடோட தலைக்கறி கொடுங்க, இவனை ஸ்விம்மிங்கில் போடுங்க, பியானோ வந்து பண்ணுங்கள், இவனை பண்ண வைங்க, அப்புறம் செஸ் போர்டு ஆட விடுங்க, அப்புறம் ஷட்டில் ஆட விடுங்க. அந்த ஃபுட்பால்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஷட்டில் அப்படி கிடையாது, ஸ்விம்மிங் அப்படி கிடையாது. அதாவது இவனுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ அவங்க அது பெருமையாக சொல்கிறாங்க, என் பையன் 2 நிமிஷத்தில் க்யூப் முடிச்சிடுவான். அப்புறம் நம்பர்ஸ் இப்போ எனக்கு வந்து ட்ரில்லியன் தெரியும், அதில் வந்து இன்ஃபினைட் வரைக்கும் இவனால் சொல்ல முடியும். அவனை சொல்கிறேன், அவனுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்குங்க, இவனுக்கு செருப்பு மாற்றணும், ஷூ போடணும், அதுக்கு இன்சோல் ப்ராப்பராக பிரிட்ஜ் வச்சு இன்சோல் போட்டு ஷூ போடணும். அவங்க அது உள்வாங்கலை. நான் சொல்கிறேன், என் தகுதிக்கு எனக்கு அவசியமே இல்லை, நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இன்னொரு குழந்தை பெற்றுங்க, இவனை இந்த ஊரில் விடுங்க, வெளிநாடு கூப்பிட்டு போகாதீங்க. அது வந்து நான் இருந்த இடம் அது போல். நான் யாருன்றது அங்கே யாருக்கும் தெரியாது, நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த குழந்தையோடைய எதிர்காலத்தை நினச்சி எனக்கு அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல சொல்லணுன்றதுனால நான் சொன்னேன். பட்டு இன் ஜென்ரல் எல்லாருக்குமே நான் சொல்கிறது, இந்த ஆட்டிசம், மைல்டு ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் மேலே அதிகமாகும். காரணம், நம்ம பணத்தை நோக்கி பயணப்படுறதுனால, உறவுகளை எல்லாம் தொலைச்சிட்டு பணத்தோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறனால அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த உறவுகளுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் போயிடுறதுனால, உறவுகள் இல்லாதனால இப்படி தான் மைண்ட் செட் கிரியேட் ஆகும். இதை உடைக்கணும் அப்படின்னா கூட்டு குடும்ப வாழ்க்கை தான் வந்து சரி. அதுக்கெல்லாம் அதுவும் ஒரு நாள் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கும் போது இது போன்ற நோய்கள், இது போன்ற பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும்.